கடல் மாதிரி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? இதெல்லாம் பார்த்ததுல மிக்க மகிழ்ச்சி. இந்த 3 நாளாவே கூட்டம் கடல் மாதிரி பார்க்கறதுல மிக்க மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, நத்தத்தில் அமைந்து கொண்டு இருக்கும் கிராமத்தை அனைத்து கிராமத்தரவர்களுக்கும் இவங்க சார்பாகவும் நாடக கலைஞர்கள் சார்பாகவும் முத்திரையர் சமுதாயம் அவர்களுக்கு எங்கள் நாடக கலைஞர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வந்தோமா, சிறப்பாக தொழிலை செஞ்சோமா, சம்பளத்தை வாங்கினோமா, போட மாட்டுக்கணும். ஆமாம், இப்படி ஆட்டி நீ ஒரு பிரயோஜனமும் இல்லை, பார்த்துக்கிட்டே உட்கார வேண்டியதுதான். மோகன் நத்தம் அவர்கள் இந்த அப்பா பாடலை பாட்டி 51 அனுப்பல் இருக்கா. நன்றி. நீ மேலே நீ ஓதுன உன் வாயில வாழைப்பழத்தை தள்ளி வச்சுக்க. ஒழுக்கமா இருந்துக்க. ஏற்கனவே நீ கூலிச்சாமி தள்ளி தான் அவர் இப்படி இருக்காப்ல நரம்பெல்லாம். ஜெயரமேஷ் உன்னை எச்சரிக்கிற முதல்ல டீசெண்டா பேசணுன்ட்டு. அதே போல ஆடியோ சமைத்துக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளத்துக்கு எங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 3 பேருமே ஆப்ரேட்டர் தானா? மாற்றி மாற்றி தெரிவிக்குவீங்களா? சரி, எதுக்குடா சூத்து வைத்து பேரை மூடிக்கிட்டு வாசிக்கிறோம். அதனால ஆரம்பிச்சிடுமா, போட்டுருமா? உங்களுடைய சிறப்பு என்னைக்குமே மென்மேலும் உயரணும். உங்க தொண்டைக்கு நான் அடிமை, உன் தொண்டைக்கு நான் அடிமை. தொண்டை நல்லா இருக்கும், உனக்கு என்ன நல்லா இருக்கு? மூடிக்கிட்டு வாசிக்கிறோம் முதல்ல. சும்மா நிக்காதீங்க, நான் சொல்லபடி வைக்காதீங்க. சும்மா நிக்காதீங்க, நான் சொல்லபடி வைக்காதீங்க. சும்மா ஆமா சூர்யா, சும்மா நிக்காதீங்க, நான் சொல்லபடி வைக்காதீங்க. என்ன வகையே தெரியாதா, என்ன பண்ணும் புரியாதா, என்ன வகையே தெரியாதா, என்ன பண்ணும் புரியாதா. ஆசை இருக்கு, வீசை இருக்கு, பொண்ணு இருக்கு, உனக்கு என்ன வேணுங்க? சும்மா நிப்பேனடி, நான் சொல்லபடி வைப்பேனடி. மாறாதடி முடிச்சு ஆட்ட சொல்லிச்சு எடுக்கிறியம்மா. பொய்யான பொத்துக்கிட்டு வாசி ஆத்தாடி உள்ளத வச்சுதான் நல்லது பண்ணணும். இதுக்காண்டி 2 காலையும் பொளந்துக்கிட்டு ஆடுவாங்க. லூசு முண்டை நீ பொளந்தாலும் பொளப்ப சொல்ல முடியாது. பெட்டிய வச்சமா போனமல்ல அதுல குறை இதுல குறை. ஆம்பளைகளுக்கு பொம்பளையில குறை சொல்லியே பழக்கம் போல. உண்மைதானே? ஒரு பப்புனுக்காரன் வந்தான் பாருங்க, கொச்சுக்காப்பு பையன். எந்த நேரம் பாரு
பொம்பளை அதை பண்ணுது, பொம்பளை தான். ஆம்பளை ஒண்ணுமே பண்ணாம அடக்கிக்கிட்டா கிடக்குற லூசு முண்டை. வெக்கம் கட்ட மூதேவி, விளக்க மாத்து கட்ட. யாரம்மா சொல்ற? யாரையோ சொல்றேன், உங்களை சொல்லுவேன். எனக்கு வந்து தெய்வங்கள் மாதிரி நீங்க. அவன் விளக்கு மாத்தடி வாங்கிட்டு வந்திருக்கான் பொண்டாட்டிட்ட சொல்லிட்டு போறேன். பொண்டாட்டி இல்ல, அது ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. அப்படி கிடையாது. நீ சுடுகாடு ஓடும் போது உனக்கு தாலி இருக்கிறதுக்கு ஒரு பொம்பளை தேவைப்படுறா. நீ டொங்காசு போட்டு வேலை பார்க்கறதுக்கு அது ஒரு பொம்பளை தேவைப்படுறா. ஒன்ன மாதிரியே புள்ள பெத்து உன் பேரை நிலநாட்டுறதுக்கு ஒரு பொம்பளை தேவைப்படுறா. அப்ப எல்லாத்துக்கும் பொம்பளை தேவைப்பட்டோன்னே அப்புறம் பொம்பளை எல்லாம் குத்துது, குறையுது, குத்துது. என்னடா வாயில வாழைப்பழத்தை இருக்க? ஆம்பளைக்கு சப்போர்ட்டா பேச எங்க தங்கராசு வருவா. பேச தெரியாத பொம்பளை வருவா பாரு, அவள்கிட்ட வச்சனுவான் வெட்டு ஓட்டு வெறு ஓட்டல கிண்ணி கலண்டு போயிரும். தங்கராஜ் கேட்டுக்க தங்கராஜ் உன்னை போட்டு தொங்குராஜ் வந்து பிரிச்சு எடுத்துக்கிட்டு இருக்க. நீ வந்து எத்தனையோ மகான் ராஜுகளை நான் சந்திச்சு வந்திருக்கேன். இவன் என்ன மம்மா கொடுக்கு முதல்ல புடிச்சு புடுங்க போறான் என்னைய. இல்ல கேக்குறேன், குடிமி வச்ச ஆம்பளையில மட்டும் நான் நம்பவே மாட்டேன். அதே போல குண்டி வெறுத்த ஆம்பளையில சுத்தமாவே நம்ப மாட்டேன். ஓகேவா? அதனால முதல் ஆட்டம் உங்களுக்கு, இரண்டாவது ஆட்டம் மிருதங்காரங்களுக்கு, மூன்றாவது ஆட்டம் ஆல்ரவுண்டுக்காரங்களுக்கு, நான்காவது ஆட்டம் தலைக்காரருக்கு. என்ன ஆல்ரவுண்டுக்காரர் என்ன தாடியும் தம்பட்டையுமா இருக்கிற? அதுக்கும் ஒரு பொம்பளை காரணம். அப்படித்தானே? உண்மைதானே? நீ தாடியோட வளர்றன்னா யாரு காரணம் சொல்லு பாப்பா. அப்படியா? சரி 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 அப்படியா? இன்னைக்குமே அவங்க ஆல்ரவுண்டர் சூர்யா அவர்கள் தந்தையார் இறந்து விட்டாருன்னு இப்போதான் அந்த பையன் சொல்லி எனக்கு தெரியுது. அப்பா இறந்து போயிட்டாருன்னு நீ கவலைப்படாத, சின்னம்மா நான் இருக்கிறேன். அப்பா நிரப்பாத இடத்த உனக்கு நான் நிரப்புவேன். நீ நிரப்ப நான் மூடிக்கிட்டு வாசி. நீ நிரப்புறதுலே இருப்ப 7-8 பயில. எப்படி பாடணும் அதே மாதிரி ஏ ரமேஷ் அவர்கள் சுள்ளங்குடி பேரை பத்தியல பேரிலேயே சூனா இருக்கு. என்ன சூனா? பேரிலேயே சுறுசுறுப்பா இருக்குன்றத அதான் சொல்றேன். சுள்ளங்குடியை சேர்ந்த ஜெய ரமேஷ் அவர்கள் நான் எப்படி பாடுறேனோ அதே மாதிரி பாடி ஜெயிப்பேன். நான் பாடி ஜெயிச்சிட்டேனா சூனா வேணா வாங்கிக்க. இந்த இருக்கு அத கூலிசாமி கொடு. ஆமா, ஜெய ரமேஷ் பக்கத்து உள்ளவங்களா கை தட்டுங்க முதல்ல பாப்போம். தட்டுங்க, நல்லதா பாடுறாருல. அப்புறம் என்ன, குறுகிய காலத்துல வந்து தனக்குன்னு இடம் பெற்று 9 நாடகம் புக்காக இருக்கு. உண்மைக்குமே அதுவும் சாதாரணப்பட்ட ஜாம்பவான் இல்லை. எங்கள் ராஜ நடிகர் விஜயராம் மாமா அவர்களுடைய உடன் பிறந்த தம்பி மகன். அவர் பாடும்போது அவருடைய வாய்ஸ் மாதிரியே எங்களுக்கெல்லாம் நினைவுபடுத்தக்கூடிய ஜெயரமேஷ் அவர்களுக்கு நன்றி. எல்லாமே நல்லா இருக்கு, உன் சுழி தான் சரியில்லாம இருக்கு, அதை மாத்திக்க. அப்புறம் கோண சுழிய நறுக்கிடுவேன். கோண சுழி சொல்லுமா வேற மாதிரி கேக்குது. ஆமா, அதனால என்ன பாட்டு பண்ணாலும் பாடுவீங்களா? நான் பாடி ஜெயிக்கணும். நான் பாடி ஜெயிச்சிட்டேன்னா நீ எனக்கு புருஷன். நீ பாடி தோத்துட்டீன்னா நான் உனக்கு பொண்டாட்டி. ஒண்ணு நத்தத்து மேடையில உன் தொண்டை கிளியணும், வாத்தால என் தொண்டை கிளியணும். உனக்கு வரதுக்கு நான் சும்மா கூட இருந்துட்டு போயிருவேம்மா. எக்க 3 பேர் நல்லா ஆப்ரேட் பண்ணீங்கன்னா அக்கா 2 கிளுகள் இப்போ தருவேன். விடிகிற வரையும் ஆட்டிக்கிட்டே உட்காந்துருக்கான். ஆனால் இந்த யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டு இருக்கும் அன்பு மகான்களுக்கு ஒரு வேண்டுகோள். மிஸ்டர் தங்கராஜ் அவர்கள் சொன்ன மாதிரி நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்து மக்களுக்கு நீட்டணும். கெட்ட விஷயத்த காத்தோட குடும்பம்லாம் குண்டியை தூக்கிட்டு கிடக்குது. கழிவுகளி ஊத்துறாங்க கமாண்டில், நல்லா இருப்பீங்க. அதே மாதிரி கமாண்டு போடுறவங்க இஷ்டம் இருந்தால் கமாண்ட் போட்டு ரசிங்க, இல்லைன்னா சுத்தமாக கமாண்டே போடாதீங்க. ஒரு நாடகத்துறையில் நடிக்கிற அந்த கலைஞர்களுக்கு தான் அதனுடைய கஷ்டங்கள் என்னன்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நாங்கள் பேசக்கூடிய வசனத்தை மட்டும் அதை பேசுகிறாங்க இதை பேசுகிறாங்க அப்படின்னு குத்தத்தை மட்டும் கண்டுபிடிக்கக்கூடாது. அதில் உள்ள நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொள்ளணும். ஆமாம், உண்மைதானே? இந்த மாதிரி கிராமங்கள் இருக்கிற வரையும் எத்தனையோ நாட்டுப்புற கலைஞர்கள், எத்தனையோ கரகாட்டம் கலை நிகழ்ச்சி, கிராமிய நிகழ்ச்சி, எல்லா கலை நிகழ்ச்சிக்கும் முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி எங்கள் நாடக கலைக்கு முக்கியத்துவம் கொடுக்க நத்தம் கிராமத்தாரவர்களுக்கு எங்கள் நாடக கலைஞர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொள்ளும். அதே போல் நாடக அமைப்பாளருமான ராஜ நடிகர், ஆமாம், தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில் ஒரு பிள்ளையாக வளர்ந்து கூடிய வரைய படையப்பா மாமா அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாரவர்களுக்கும் எங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். அதனால கடலை கொள்ள ஓரத்தில் கடலை கொள்ள ஓரத்தில் கடலை கொள்ள ஓரத்திலே கடலை கொள்ள ஓரத்திலே கடலை கொள்ள ஓரத்திலே அந்த காடப்புறா அந்த காடப்புறா அந்த காடப்புறா கலஞ்சுடனே அந்த காடப்புறா கலஞ்சுடனே எனக்கு கலங்குதையா என் மனசு
எம் மனசு எம் மனசு அடி கலங்குதடி என் மனசு என் மனசு என் மனசு சோழ கொள்ள வரத்துல நத்தத்து சோழ கொள்ள வரத்தில அடி சோழக்குள்ள ஓரத்திலே நத்தத்து சோழக்குள்ள ஓரத்திலே ஜோடி புறா அந்த ஜோடி புறா ஓடி போக ஜோடி புறா ஓடி போக எனக்கு சோறுதையா எம் மனசு எம் மனசு எம் மனசு அடி தோணுதடி என் மனசு என் மனசு என்னம்மா கத்தி பண்ண கொட்டை தெரிச்சிடும் அதோட உள்ள ஆளை தள்ளிலாம் வந்து பாக்குறியா அதே மாதிரி ஓடுமா ஆலமரம் நாம் பெரிய ரொம்ப ஆலமரம் இது ரொம்ப ஆழமான மரம் இது ரொம்ப ஆழமான மரம் அந்த விலகு 10000 தன்னே நன்னானே உங்க தானே நன்னானே தண்ணே நானே தானே நானே எத்தனையோ பாடல்களை எத்தனையோ பாடல்களை இசை கலைஞர்கள்லாம் கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி நாடக ரசிகர்களும் கேட்டிருப்பீங்க. இப்போ ஒரு பாட்டு புதுமையாக நாட்டுக்கு உருத்தான பாட்டு வந்திருக்குது. அந்த பாட்டை அக்கா பாடி காமிக்க போகிறேன். இந்த பாட்டுக்கு நீங்களாம் கை தட்டணும். கொஞ்சம் நல்லா கை தட்டுங்களே, நல்லா சிறப்பாக தட்டுங்க. அருமையான பாட்டு. ஆமாம், உண்மைக்குமே ரொம்ப சிறப்பான பாட்டு. இந்த பாட்டை நீங்கள் மனசில் என்ன ராதாச்செல்வி அக்கா இப்படி ஒரு பாட்டை பாடியிருக்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைத்து வியந்து கொண்டு இருக்கணும். அந்த மாதிரி ஒரு அழகான பாட்டு, காது குளிர கேட்கணும். ஓகே அப்பு, யாரும் இந்த பாட்டை கேட்கலையே 50 பேத்துக்கும் சூளக்கல்ல வச்சு சுட்டு விட்டுருவேன். அப்பேற்பட்ட என்ன பாட்டுமா பாடுமா. அருமையான பாட்டு பிடிங்க மாமா. தூத்துக்குடி கொத்தானாரு தூக்கிக்கிட்டு குத்துனாரு ரத்தத்து கொத்தானாரு ராதாச்செல்விய குத்துனாரு. என்னம்மா அந்த வெட்டி புண்ணாக்கு என்ன முகரைய பத்தி என்ன முகரைய பாருங்க. என்ன மூதேவி பாட்டு பாடிக்கிட்டு இருக்க? என்னன்றேன் நான் பாடுறது வேற, நீ என்ன பாடிக்கிட்டு இருக்க? நான் நத்தத்தை கொத்துனாரு ராதாச்செல்விய குத்துனாருன்னு பாருனே. நீ தூத்துக்குடி குத்துனாரு எதை குத்துனாருன்னா எனக்கு என்ன தெரியும்? நான் இங்க உள்ள ஊரத்தானே நான் பாட முடியும். எங்க அந்த பாட்டை முழுசா பாடு. தூத்துக்குடி கொத்தானாரு தூக்கிக்கிட்டு குத்துனாரு ராதாச்செல்விய ரத்தத்து கொத்தானாரு ராதாச்செல்விய கொத்துனாரு. ஆமா, ஆடி வாமா. தொண்டை கிழிச்சிடாம போ. ஐயாவுக்கு அதுல போறாரு. எதுலம்மா? இந்த ஐயாவுக்கு அதுல போறாரு. இந்த அம்மாவுக்கு அதுல போறாரு. எப்படி? மாமா கொண்ட மேல கொண்ட போட்டு ரவுண்டு கொண்ட மேல போட்டு. ஏன் ஓடுற? மைக் எடுத்து வைக்கணும்ல, அப்பதானே அடி நல்லா இருக்கு. அம்மாவுக்கு அதுல போறாரு. போதும்மா, போதும் தாத்தா. சூத்துவத்தி பேல மட்டும் நம்பவே கூடாதுப்பா. போதும் தா.
ஏற்கனவே இங்க கொத்தனார் மட்டப்பாளைய வச்சு தேய்ச்சது மாதிரி இருக்கு, மேற்கொண்டு தேய்ச்சி விட்டா என்ன பண்ணுவேன்? தூக்குண்ட கம்மியா வச்சுக்கூட வெட்டி புண்ணாக்கு முதல்ல. சகலக்கெல்லாம் வல்லவண்டி போட்டக்கூடிய தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில் தனக்கென இடத்தை பிடித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் சோழங்குருணி தொங்குராஜ் அவர்கள். ஏன் என்னைய பெற்ற அக்குமா இருக்கு லூசு முண்டை ஓதா செல்வின்னு சொல்லும் போது என்னங்க மாமா இந்த வரேன் ஆளை சாச்சிராத. அப்பா 20 ரூபா கொடுத்து பார்த்துட்டியாப்பா எல்லாரும் 20 ரூபா கொடுத்தாப்புல குனிஞ்சிட்டேன் பார்த்துட்டாப்புல போயிட்டாப்புல. எனக்கு அன்பளிப்பு வாரி வழங்கிய அன்பு உள்ளத்துக்கு என் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். அதனால ஆரம்பிச்சிடுமா?